ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதம் வடித்த கஞ்சி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது உப்பு சேர்க்காதது. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ப்ரூ சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஷாம்பு. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இளநரை கண்ட்ரோல் ஆகுங்க. அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. அடுத்த டிப், வாழைக்காய் வெட்டுறப்ப நம்ம கையில் கருப்பாகவும் பிசுபிசுப்பு தன்மையாகவும் இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு அதை ஃபஸ்ட்டு நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வெட்டினோம்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது, கையும் கருத்து போகாது. அந்த பாலோட தன்மையினால தான் கருத்து போகும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இது மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு வெட்டுறப்ப கண்ட்ரோல் ஆகும். அடுத்த டிப் பார்க்கலாம். வெத்தலையே இட்லி மாவில் வச்சு பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவும் சீக்கிரமாக புளிச்சு போகாது. இதை அடுக்கிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு. அதேமாரி ஸ்டோர் பண்ணுறப்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. அடுத்தது, இது மாதிரி தோடு திருகாணிலாம் பார்த்திங்கன்னா உருவிட்டு வரும், அந்த திருகுத்தன்மை இல்லாமல். அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் தோட்டோட திருகாணியை அந்த பூண்டில் குத்திட்டு அதுக்கப்புறம் திருகி பாருங்கள். நல்லா அழுத்தமாக திருகிக்கும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, சாக் பீஸை வச்சு நம்ம ஒரு சூப்பர் டிப் பார்க்கலாம். அதை நுணுக்கி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. அந்த சாக் பீஸில் கொஞ்சமாக பேஸ்ட்டும் தண்ணியும் கலந்து லிக்விட் ஆக்கி அது மிக்சியோட பின் சைடில் ஊற்றிட்டு ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். டிஷ்வாஷ் சோப்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணுறப்ப நிறைய வேஸ்ட் ஆகும். இது மாதிரி அதுக்கு பதிலாக ஒரு பாக்ஸில் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சோப்பை வச்சு யூஸ் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா வர தண்ணிலாம் அந்த பாக்ஸ்லேயே ஸ்டோர் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. பொதுவாக வாஷிங் மிஷின் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது டீப் க்ளீன் பண்ணணும். எந்த ஒரு லிக்விடாக இருந்தாலும் அதை சேர்த்துக்குங்க. இந்த ஒரு மேஜிக் பொருள் இருந்தால் போதும். அதாவது வாஷிங் சோடான்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ரோல் பண்ணிங்கனாலே போதும். அதில் உள்ள முடி வரைக்கும் அழகாக வந்துடுதுன்னா பார்த்துங்களேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். வீடு துடைக்கிறப்ப இந்த ஒரு பொருள் சேர்த்து தொடச்சி பாருங்கள். உங்கள் வீடு சூப்பராக நறுமணமாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை, ஜவ்வாது தான். நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஜவ்வாது கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கலந்து இது மாதிரி வீடு துடைக்கிறப்ப நல்ல நறுமணமாக இருக்கும். என்ன தான் வீட்டில் பள்ளி கரப்பாம்பூச்சி கண்ட்ரோல் பண்ணாலும் கிச்சனில் கெமிக்கல் யூஸ் பண்ண முடியாது. அந்தமாரி டைமில் ஒரே ஒரு கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பேஸ்ட்டு, ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வருதோ அங்கே தடவி விட்ருங்க. அவ்வளோதான், பள்ளி கரப்பாம்பூச்சி கண்டிப்பாக வராது. வீடு ஃபுல்லாக தொடச்சாலும் பீரோவுக்கு அடியில் க்ளீன் பண்ணுறது ரொம்பவும் சிரமமாக இருக்கும். ஒரு விளக்கமாரை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதை வச்சு ரோல் பண்ணினாலே அழகாக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளக்கமாறு பிளாஸ்டிக்காக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஒரு மிளகை ஒரு ஊக்கில் குத்திட்டு அதை நல்லா ஃபயர் பண்ணிக்கங்க. அதுலேருந்து அந்த ஒரு புகை வரும். அந்த புகையை நம்ம சுவாசிக்கிறப்ப வெயில் காலத்தில் வர தலைவலியும் சளியும் நம்மளுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி தரையில் நெயில் பாலிஷ் ஊற்றிட்டுனா ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு ஒரு கிளாத்தில் வச்சு தொடச்சிங்கனாலே ஈஸியாக வந்துடும். இதுக்காக நம்ம ஸ்க்ரப்பர்லாம் போட்டு ஸ்டைல்ஸை ஸ்க்ராட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரே ஒரு 3 ரூபா கம்ஃபோர்ட் வச்சு ஒரு மாதத்துக்கு கம்ஃபோர்ட் யூஸ் பண்ண முடியும். சாதம் வடித்த கஞ்சியில் இந்த 3 ரூபா பாக்கெட்டை எடுத்து ஊற்றிக்கிங்க. இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் இந்த கம்ஃபோர்ட்டை யூஸ் பண்ணலாம். சாதம் வடித்த கஞ்சி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்பவும் நல்லதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட்டியான தயிர் வரணும்னா எந்த ஒரு பாலாக இருந்தாலும் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அமுல்யா பால் பவுட்ரு எதுவாக இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இந்த 10 ரூபா பாக்கெட்டே எனக்கு 1 மந்த் வரைக்கும் வரும். சேர்த்துட்டு எப்பொழுதும் போல் உர ஊற்றுரு நம்ம தயிர் சேர்ப்போம்ல, அதுமாரி சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் வச்சிங்கனாலே இந்த வெயில் காலத்துலலாம் சூப்பராக உறைஞ்சி வந்துடும். க்ரீமியாக நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் கர்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி பால்லையும் நல்லாயிருக்கும். வீட்டில் கொசு கரப்பாம்பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு டிப்புன்னு நான் சொல்லாமல் நிறையா சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ட்ரை பண்ணுங்கள். ஒரு செரமிக் கப்பில் கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா எறும்பு பல்லி இல்லாமல் வராமல் இருக்கும். கொஞ்சமாக பவுடர், உங்கள்கிட்ட எந்த பவுடர் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. நம்ம நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம். அதில் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள்.
தண்ணி கலந்துக்குங்க. இது 3த்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கலந்து எடுத்துக்குங்க. இதை வந்து நம்ம எங்கெல்லாம் பல்லி கரப்பாம்பூச்சி வருதோ சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எறும்பு இதெல்லாம் வந்து நம்ம கிச்சனில் ஹாலில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்தமாரி டயத்தில் இந்த லிக்விடை வந்து அது மேலே வர இடத்துல நீங்கள் ஊற்றி விட்டிங்கனாலோ இல்லை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி அதை ஸ்ப்ரே பண்ணாலும் வராது. பல்லியும் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. பொதுவாக பூஜை ரூம்லலாம் பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எறும்பெல்லாம் சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது இந்த லிக்விடுக்கு. பூஜை ரூம்லலாம் நம்ம சுற்றிலும் தெளித்து விட்டு தொடச்சோம்னாலே அந்த ஸ்மெல் இருக்கிறனாலேயே அது வராது. பல்லியும் அதே மாதிரி தான். கரப்பாம்பூச்சி இந்த டஸ்ட்பின் ஏரியாவில் கேஸ் அடுப்புக்கு கீழெல்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. ஊற்றிட்டு தொடச்சி விட்டாலே வரமாட்டுது அந்த ஸ்மெல்லுக்கு. எறும்பும் சூப்பராக கண்ட்ரோல் ஆகுது. உங்களுக்கு இப்போ எனக்கு லைவாக கிடச்சது எறும்பு தான், அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ எப்பொழுதுமே கேஸ் ஸ்டவ்க்கு அடியில் இந்த லிக்விடை ஊற்றி நல்லா அப்படியே தொடச்சி விட்டோம்னாலே இந்த ஸ்மெல்லுக்கு வராது. அடுத்த டிப் பார்க்கலாம். ஒரு பாக்கெட் ப்ரூ எடுத்திருக்கேன். அதை பிரித்து நம்ம ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இதுக்குமே பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் கரப்பாம்பூச்சி அந்த ஸ்மெல்லு அதிகமாக இருந்தால் அதுக்கு பிடிக்காது. ஸோ அதேமாரி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய விஷயம் அதுக்கு பிடிக்காது. அதில் ஒன்று என்னென்னா மஞ்சள் தூளும் மிளகாய் தூள், நல்ல காரமாக இருக்கிற மிளகாய் தூள் அதை சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் அதிலே நான் மஞ்சள் தூள் கலந்து தான் இருக்குது. அதனால் நான் தனியாக சேர்க்கலை. நீங்கள் மிளகாய் தூளை கலக்காமல் இருந்துச்சுன்னா தனியாக சேர்த்துக்குங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாரி ரெடி பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் பல்லி கரப்பாம்பூச்சி வருதோ அங்கெல்லாம் இந்த பேஸ்ட்டை வந்து தடவி விட்டிங்கன்னா, அதாவது கிச்சனில் இது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா கெமிக்கல் கிடையாது. இன்றைக்கி நான் காமிக்கிற எல்லா டிப்புமே கெமிக்கல் ஃப்ரீ தான். அதனால் நம்ம சாப்பாட்டில் பட்டால் இது விஷமாயிடுமோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. அதனால் இதை நல்லா தாராளமாக கிச்சனில் யூஸ் பண்ணலாம். கிட்ஸ் இருந்தால் கூட இது சேஃபாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுறப்ப கிட்ஸை எடுத்து சாப்பிட்ருவாங்க. அந்தமாரி டைமில் கூட இது சேஃப் தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேஸ்ட்டை எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வருதோ தடவி விடுங்க, கண்ட்ரோல் ஆகும். நல்லா திக்காக வேணும்னா இன்னும் நிறைய சில்லி பவுடரும் காஃபி பவுடரும் சேர்த்திங்கன்னா பால் மாரியே உருட்டலாம். உருட்டி பாலாகவே அங்கங்கேயும் ஒரு டஸ்ட்பின் பக்கத்தில், கேஸ் ஸ்டவ் அடுப்புக்கு கீழே, நீங்கள் அஞ்சரை டப்பி மல்லிகை ஜாமான்லாம் வைக்கிறீங்கன்னா அங்கே ஒரு உருண்டை அதுமாரி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ரொம்பவும் சேஃபும் கூட இதை யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். பூண்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பூண்டை உரித்து எடுத்துக்கங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். நல்லா இடிக்கல் வச்சு நசுக்கிக்கிங்க. அப்போ ஈஸியாக நசுங்கிரும். நம்ம வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை, நசுக்குனாலே போதும். நான் காட்டுற மாதிரி நசுக்கிக்குங்க. பொதுவாக பூண்டோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா பாம்புக்கு பிடிக்காது. பூச்சி இனமும் பார்த்திங்கன்னா பிடிக்காது. பாம்பு வர இடத்துலலாம் இந்த பூண்டோட தோலை போட்டாலே பார்த்திங்கன்னா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க. நான் எலிக்குமே ட்ரை பண்ணால் அந்த தோல் போட்டால் அந்த ஸ்மெல்லுக்கு வரவே இல்லை. எங்கள் வீட்டு வாசலில் எப்பொழுதும் நம்ம அரிசி மாவு கோலம் போட்டோம்னா எலி வந்து அதை சாப்பிட்டு போவோம். ஸோ அந்தமாரி டயத்தில் நான் அதுமாரி செஞ்சு பார்த்தேன், கண்ட்ரோல் ஆகுனுச்சு. இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா அந்த தண்ணியில் அந்த பூண்டோட சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். பூண்டோட சாரெல்லாம் தண்ணியில் இறங்கினோன்னே அந்த ஜூஸை தான் நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து பல்லி கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வருதோ இதுவும் ஒரு மெத்தடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த ஸ்மெல்லுக்கும் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். சில பேருக்கு அந்த பூண்டோட ஸ்மெல்லு பிடிக்காது. அதனால் அது மாதிரி இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு பூண்டு ஸ்மெல்லுனால ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது பல்லி கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லை, எலியுமே கண்ட்ரோல் ஆகுது. நம்ம வாசலில் பைக்கெல்லாம் பார்க் பண்ணியிருப்போம். அந்த பைக் மேலே நாயெல்லாம் விளையாடும் இல்லையா? ஸோ பார்க்கிங் ஏரியாவில் நாயெல்லாம் இருந்துச்சுன்னா விளையாடும். இந்த பூண்டு ஸ்மெல்லுக்கு நாயுமே வரமாட்டுது. அந்த சீட்டெல்லாம் கடித்து வச்சுருந்துச்சு. அப்போ இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணேன், கண்ட்ரோல் ஆகுனுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் நம்ம சேனலில் போடுறோம், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். நான் தசாங்கம் கோணு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கோன் இருக்கோ அதை எடுத்துக்கங்க. இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடிமேடாக இருக்கும். ஸோ அதில் ஒரே ஒரு கோன் மட்டும் எடுத்துக்கலாம். உங்கள் ஏரியாவில் கொசு தொல்லை இருந்துச்சுன்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் வீடும் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ ஒரு செரமிக் கப் எடுத்துக்கலாம். ஏன்னா செரமிக் கப் வந்து நம்ம ஹீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், அதனால் ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த டிப் செய்கிறதுக்கு. அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா செரமிக் கப்புன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். அதை நம்ம எப்பொழுதும் கோனை எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதுமாரி கொளுத்தி எடுத்துக்கலாம். அந்த கப்பில் வச்சுட்டு நல்லா ஃபயர் ஆனோன்னா கப்பில் வச்சுருங்க. நல்லா நடுப்பகுதியில் வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பூண்டு உரித்த தோல் நிறையா எடுத்து வச்சுருக்கோம். அதை அடியில் கொஞ்சம் போட்டுட்டு மேலே இந்த கோனை வச்சு அந்த கோனுக்கு மேலேயும் பூண்டு தோலை போடணும். இந்த புகை வருதில்ல, இந்த பூண்டோட புகை வர ஸ்மெல்லுக்கு நம்ம வீட்டில் பல்லி, கரப்பாம்பூச்சி எந்த வகை பூச்சாக இருந்தாலும் சரிங்க, கண்ட்ரோல் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காட்டுற மாதிரி செஞ்சு விடுங்க. இது எப்பொழுதுமே நீங்கள் பண்ணலாம். பூண்டு உரித்த தோலெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அதில் நம்ம கார்டனில் கூட போட்டு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா பூச்செல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் சும்மா யூஸ் பண்ணல. ஸோ எல்லாம் பூச்செல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புகை போட்டாலுமே எல்லா பூச்சும் கண்ட்ரோல் ஆகும். நம்ம இன்றைக்கி காமிச்ச வீடியோவில் நிறைய பூச்சிக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய ஷார்ட் ஃபார்ம் வீடியோவும் போடுறேன், லாங் டேர்ம்லேயும் போடுறேன். எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ